வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கணவன் மனைவிக்கு இடையில் அடிக்கடி பிரச்சனை வருதுங்க. எங்கள் வீட்டுக்கார் சரியாக வேலைக்கு போக மாட்டேங்கிறாரு, அடிக்கடி கோவப்படுறாரு, ட்ரிங்க்ஸ் அடிக்கிறார், தண்ணி அடிக்கிறார். இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகளால் குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் வரும். என் மேல உண்மையான அன்போடு என் கணவர் இருக்க வேண்டும், இல்லை கணவராக இருந்தால் என் மீது உண்மையான அன்போடு மனைவி இருக்க வேண்டும். எப்படி வேணுமாலும் எடுத்துக்கலாங்க. கணவன் மனைவி அந்யுன்யமாக கடைசி வரை உண்மையான அன்போடு இருக்கிறதுக்கான பரிகாரம் தான் இப்ப நான் சொல்ல போறேன். எளிமையான பரிகாரம். இந்த பரிகாரம் யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க கண்டிப்பாக. ஏன்னா நல்லா இருக்கட்டுமே, 4 பேர் இந்த வீடியோ பாக்குறவங்க இல்ல பாக்குறவங்க யாராவது அவங்க நண்பருக்கோ உறவினருக்கோ இது போல பிரச்சனை இருந்தா இது போல செய்யுமா, இது நல்லா இருக்கும் அப்படின்னு கொடுத்து செஞ்சு பாருங்க. ஒரு பெரிய மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். சரி, ஓரமா இருக்கு. அதற்கு என்ன அப்படின்னா வெத்தலை தாங்க வேணும். சரிங்களா? இதுல ஆண் வெற்றிலை பெண் வெற்றிலைன்னு இருக்குங்க. நீங்க வெத்தலை கார்ட்ட போனீங்க அப்படின்னா அந்த ஆண் வெற்றிலை பெண் வெற்றிலைன்னு இருக்கும். அது நம்ம பார்க்கணும். இல்லை எனக்கு அதை பத்திலாம் தெரியாதுங்க அப்படின்னாலும் பரவாயில்லைங்க. உங்களுக்கு என்ன தேவையோ ஒரு 20 ரூபாய்க்கு இல்லை 30 ரூபாய்க்கு வெத்தலையை மட்டும் வாங்கிக்கிறங்க. ஓட்டை இல்லாம பாத்துக்கிறங்க. வெத்தலையில ஓட்டைகள் இருக்கக்கூடாது. எனக்கு இப்போ பிரசங்கம் பார்க்க வந்தாங்க, அந்த வெத்தலையை வச்சு நான் சொல்றேன். நான் வாங்கலை வெத்தலை, அதனால கொஞ்சம் டேமேஜாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நல்லா இருக்குது. இப்போ நான் 2 வெத்தலை தான் எடுத்திருக்கேங்க. சரிங்களா? அதுக்கு 11 வெத்தலை இல்லை 27 வெத்தலை வேணும். வெள்ளிக்கிழமை நீங்கள் எடுத்துக்கிறலாம், இல்லைன்னா வியாழக்கிழமை எடுத்துக்கிறலாம். வளர்பிறையாக இருக்கணுங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும். அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய வளர்பிறையாக இருக்கணும். அஷ்டமி திதி இருக்கக்கூடாது, நவமி திதி இருக்கக்கூடாது. நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கக்கூடாது. இதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கிறங்க. எழுவுற காலம் ராவு காலமோ யமகண்டமோ இருக்கக்கூடாது. இதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கிறணும். அதாவது இப்போ ஒரு பெண், என்னுடைய கணவர் என் மீது உண்மையான அன்போடு பாசமாக இருக்க வேண்டும், வேலைக்கு போகணும், குடும்ப வளர்ச்சியாகணும், எங்களுக்குள்ள சந்தோஷம், கல்யாணம் முடிக்கும் போது எப்படி இருக்கோ அதே சந்தோஷங்கள் நீண்ட வருடங்கள் எங்களுக்கு இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு பெண் எழுவரதான் வச்சுக்கிறோமே. பெண்ணுடைய பேர் இப்போ கமலம், அவர் வீட்டுக்காரருடைய பேர் சுந்தரம்னு வச்சுக்கிறோங்க. இப்போ இந்த மாதிரி வெத்தலை வாங்கிட்டு 11 வெத்தலை இல்லை 27 வெத்தலை வாங்கிக்கிறங்க. இப்போ 11 வெத்தலையில நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இங்கே பாருங்க, நீங்கள் எழுதி கொண்டு போய் முடிக்கிற இடம் இந்த நுனி இந்த பக்கமாக இருக்கணும். இப்படி தான் எழுவணும். இப்படி வச்சிருக்கப்படாது, இப்படி இருக்கணும். இப்படி இருந்துக்கிட்டு தான் இந்த காம்பு பகுதியிலிருந்து எழுதி இங்கே கொண்டு போகணும். எப்படி எழுவணும் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ கமலம் எழுவுறாங்கன்னு வச்சுக்கிறோங்க. யார் பேராக இருந்தாலும் பரவாயில்லைங்க. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். கமலத்துக்கு கா மார்க்கர் தாங்க முக்கியம். சிலதில் என்னென்னா பேனாவில் நீங்கள் எழுவுனீங்க அப்படின்னா எழுவும்போது தொக்குன்னு ஓட்டை விழுந்துடும். ஓட்டையும் விழுவக்கூடாது. இது போல் ஒரு மார்க்கர் வாங்கிட்டீங்கன்னா வெத்தலையில் அழகாக எழுதும். அப்போது இந்த கா போட்டியெல்லாம் இது பெண்ணுடையது. ஏன்னா பெண் தான் இந்த பரிகாரத்தை செய்கிறாங்க. அவர் வீட்டுக்காரருடைய பேர் சுந்தரம். அப்போ என்ன செய்யணும்? சு. ரைட். இதே போல நீங்க செய்ய வேண்டியது இந்த 11 வெத்தலை 27 வெத்தலை இருக்கு இல்லையா, இப்படியே தான் நீங்க எழுதணுங்க. எழுதிட்டு நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை கட்டுவாங்க இல்லையா, அதே போல உள்ள பாக்கெல்லாம் வைக்க தேவையில்லை. நீங்க பாத்துக்கிறங்க. இப்படி எழுதி வச்சுட்டு வேற எதுவுமே நமக்கு தேவையில்லை. நீங்க எந்த சாமியை கும்பிடணும் கூட அவசியம் இல்லை. நீங்க செய்ய வேண்டிய முறை தான். அதாவது நான் சொன்னதை அதை மட்டும் ஞாபகம் பண்ணிக்கிறேங்க. அஷ்டமி நவமி இருக்கக்கூடாது, உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கக்கூடாது, ராவுகாலம் யமகண்டமா இருக்கக்கூடாது, வளர்பிறை வெள்ளிக்கிழமை இல்லைன்னா வியாழக்கிழமை நாளாக இருக்க வேண்டும். நேரம் எப்படி வேணுமாலும் பிரச்சனை இல்லை. இதை இப்படி மடிக்க வேண்டும். இப்படிதானே மடிச்சு கட்டுவாங்க. நீங்க ஆஞ்சநேயருக்கு பார்க்கும்போது இப்படி மடிப்பாங்க, பார்த்துருப்பீங்க நீங்க. இந்த பரிகாரத்துக்கு இந்த எழுத்து உள்ள இருக்கிற மாதிரி வச்சுதான் நீங்க அப்படியே நூல் போட்டு பூ கட்டுற மாதிரி வரிசையா கட்டிட்டு, முக்கியமா இந்த விஷயம் தாங்க இப்ப சொல்ல போற விஷயம் தான் முக்கியம். இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, இதெல்லாம் நம்ம ஈஸியா செஞ்சிடலாம். உங்களுடைய ஊர்ல இல்ல ஊருக்கு அருகாமையிலையோ கோவில்கள், அதாவது கோவில்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த வேப்ப மரமும் அரச மரமும் ஒன்னா இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல இந்த வெத்தலை மாலையை கொண்டு போய்
எப்படி நம்ம உங்க வீட்டுக்காரர் எப்படி உங்களுக்கு தாலி கட்டினார் அது போல கொண்டு போய் அப்படி கட்ட வேண்டும். இல்ல மரம் பெருசா இருக்கு அப்படின்னா ஒரு கிளை இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கிளையில கட்டி ஒரு 3 முடிச்சு உங்க கையால போடணும். கோவில்ல இல்லைங்க, ஆனா ஊர் எல்லையிலேயோ ஊர் பகுதியிலேயோ நீங்க வீட்டிலேயோ இருக்கு அப்படின்னா கூட இந்த அரச மரமும் வேப்ப மரமும் ஒரே இடத்தில் இருக்க வேண்டும், தனித்தனியா இருக்கக்கூடாது. ஒரு 2-3 அடி டிஃபரன்ஸ் இருந்தா கூட பிரச்சனை இல்லை. 7 அடின்னு வச்சுக்கோங்களேன், 7 அடிக்கு மேல விலகி இருக்கக்கூடாது. அந்த அரச மரமும் அந்த கிளைகள் 2வது ஒட்டிக்கிட்டு இருக்கு. நீங்க மேல பாத்தீங்க அப்படின்னா அரச மர கிளையும் வேப்ப மர கிளையும் ஒன்றாக ஒட்டி கொள்ளும். அப்படிப்பட்ட விருட்சத்தை தான் நீங்க பார்க்கணும். அப்படிப்பட்ட இடத்துல தான் இந்த காரியத்தை இந்த மாதிரி நிகழ்வை கொண்டு போய் நீங்க செய்யணும். இப்படி மாதத்துக்கு ஒரு முறை வளர்பிறையில 7 மாதங்கள் இதை தொடர்ச்சியாக நீங்க செய்து வந்தால் கண்டிப்பாக எதிர்பார்ப்பு உங்களுக்கு பலன் தரும். நீங்க நினைச்சது கண்டிப்பாக நடக்கும், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இதுக்காக நீங்க போய் அங்க போய் மருந்து வாங்கி ரொம்ப பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க, எங்க வீட்டுக்காரி என் சொல்ல கேட்கணும் மருந்து இருக்கா அப்படின்னு. ஏம்மா இந்த மாதிரி வச்சுதாம்மா உயிருக்கு மருந்துன்னு சொல்லிட்டு எதையாவது கொடுத்துட்டு கொண்டு போய் அவங்களுக்கு வயிற்றுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும். அந்த மாதிரி இப்ப யாரும் செய்யறது இல்லை. அதனால இந்த பரிகாரத்தை எளிமையா செய்யுங்க. இது என்னங்க வெத்தலை விலங்க வரப்போகுது, ஒரு 11 வெத்தலை 27 வெத்தலை குறைஞ்ச கட்டணத்துல ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். கண்டிப்பா பாருங்க, இதை செஞ்சு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பலன் கிடைக்கும்ங்கிறது நீங்க செய்யும் போது தெரியும். உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி கணவன் மனைவிகள் அடிக்கடி கருத்து வர பிரச்சனைகள்ல இருக்காங்க, ஏன்னா இந்த பரிகாரத்தை ஒருத்தவங்க கோர்ட்டுக்கு போயிட்டாங்க, கோர்ட்ல கேஸ் போட்டாங்க அவசரப்பட்டு. அதுக்கப்புறம் இந்த மனைவி எனக்கு என்ன எப்படி மனசு அந்த நேரத்துல மனசஞ்சலம், சொந்தக்காரவங்க மூலியமா வேணா ஒரு தூண்டி விட்டு தானே போறது, உசுப்பேத்தி விட்டுருவாங்க. இவங்க வாழ்க்கையை நினைக்காம டக்குன்னு போயிடுறது. அதுக்கப்புறம் யோசிக்கிற அப்படி செஞ்சு அந்த கோர்ட்ல இருந்து திருப்பி வெளியில இவங்க 2 பேரும் திருப்பி மறுபடியும் கல்யாணம், திருப்பி மறுபடியும் அந்த சாங்கியத்தை நான் தான் சொன்னேன், கல்யாணம் திருப்பி நீங்க பண்ணுங்க அப்படின்னு ஒரு கோயில வச்சு திருப்பி தாலி கட்டி இப்ப நல்லா தான் இருக்காங்க. கண்டிப்பா இதுக்கு பலன் இருக்குங்க. இந்த வெற்றிலைங்கிறது வெற்றி தரக்கூடியது, லட்சுமி மகாவிஷ்ணு அம்சங்க. கண்டிப்பாக உண்மையான அன்போடு பக்தியோடு நடக்குங்கிற எண்ணத்தோடு நீங்க செஞ்சு பாருங்க, உங்களுக்கு காரியம் வெற்றியாகும். வணக்கம் மகளே. அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல தகவல் நம்ம பார்க்கலாம். உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். சீதாராம ஜோதிடர் ஈஸ்வரன்.